Hello friends, welcome to Anitha's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிம்பிளான ஒரு பொரியல் ரெசிபி பார்க்க போறோம். அவரைக்காய் பொரியல் ரொம்ப சூப்பரா டேஸ்டியா இருக்கும். ரொம்ப எளிமையா செய்யக்கூடிய இந்த பொரியல் வந்து கார குழம்பு, சாம்பார், ரசம் எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும். செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்க. அவரைக்காய் பொரியல் இது எல்லாரும் செய்யிறது தானே. அதில் என்ன நீங்க செய்றீங்க அப்படினு கேட்கலாம். சின்ன சின்ன விஷயங்கள் இதில் மாற்றி செஞ்சால் டேஸ்ட்டு வேறு மாதிரி சூப்பராக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள் தான் இதில் மாற்றி செஞ்சுருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடாயை ஹீட் பண்ணிக்கலாம். கடாயை ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தேங்காய் சேர்த்து அதை வறுத்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு தேங்காய் சேர்த்துட்டு அதில் 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு கருகிடாமல் மிதமான தீயில வச்சு பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. எப்பவும் செய்கிற மாதிரி தான் அவரைக்காய் பொரியல். சின்ன சின்ன விஷயங்களை மாற்றினா டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். நீங்கள் தேங்காய் துருவலாக போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வறுத்துட்டு பொடி பண்ணி போட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த அளவுக்கு வறுத்தா போதும். இதை ஆற வச்சு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்ற தேவையில்லை. இப்போது எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சேர்த்திங்கன்னா போதும், நிறைய சேர்க்கக்கூடாது பொரியலை பொறுத்த வரைக்கும். இதில் கடுகு ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உளுந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உளுந்து கலர் மாறி வரட்டும். இப்போ இதில் இடித்த பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு 6 பூண்டு இடித்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை, இங்கே சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 20 வெங்காயம் அதை சேர்த்துக்கலாம். இந்த பொரியலுக்கு வந்து சின்ன வெங்காயமே முடிஞ்ச அளவுக்கு சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு சின்ன வெங்காயமே சேர்த்து செஞ்சு பாருங்கள். வெங்காயம் வந்து ரொம்ப குக் ஆகணும்னு அவசியம் இல்லை. இந்த அளவுக்கு வதங்கினாலே போதும். இப்போ அவரைக்காய் சேர்த்துக்கலாம். அவரைக்காய் இது போல் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பொறுமையாக ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவரைக்காய் பொரியல் ஒரு தடவை இது போல் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது காரக்குழம்பு, சாம்பார், ரசம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள்தூள், பிஞ்ச் ஆஃப்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கிட்டா போதும். விட்டு நல்லா கலந்து விட்டு பொரியலுக்கு வெங்காயம் நிறையவே சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும்.
இப்போ இதில் வந்து தண்ணி தெளித்து மட்டும் வேக வைங்க, தண்ணி ஊற்றக்கூடாது. தண்ணி இப்படி தெளித்து வேக வைங்க. இப்போ மூடி போட்டு வேக வச்சிடலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள், ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. தண்ணி ஏன்னா தெளித்து தான் விட்ருக்கோம், சீக்கிரமாக தண்ணி ட்ரை ஆகி கருகிடும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். இது இப்போ நல்லா வேகட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. அவரைக்காய் வெந்துருச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இடையில எடுத்து கிளறி விடுங்க. 10 நிமிஷம் அப்படியே விட்டுறாதீங்க, ஏன்னா தண்ணி ட்ரை ஆகிடுச்சுன்னா கருகிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தண்ணி பத்தலை அப்படின்னா இடையில தெளித்து வேக வைங்க. இப்போ 10 நிமிஷம் ஆகி நல்லா வெந்துருச்சு. அவரைக்காய் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளான சூப்பரான ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் வறுத்து பொடி பண்ணின தேங்காயை சேர்த்துக்கலாம். தேங்காயை சேர்த்ததுமே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. பொரியலுக்கு வந்து தேங்காய் வந்து ரொம்ப குக்காகக்கூடாது. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் சேர்த்து மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுருங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இது இப்போது இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.